இப்போ இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்கல்ல இந்த ஔவையார் வழிபாடுன்னு ஔவை வழிபாடுன்னு அது இப்போ நாங்கள் கோயிலில் தான் பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி நீங்கள் அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய கதை என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஔவை வழிபாடு என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக தென் தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் 3 ஔவை இருந்திருக்கிறாங்க. அதில் முதல் ஔவை அப்படின்றவங்க திருவள்ளுவர் காலத்தில் இருந்தவங்க. அந்த திருவள்ளுவர் காலத்தில் இருந்த ஔவை மிகச்சிறந்த தெய்வத்தன்மையெல்லாம் பொருந்தியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த அம்மையார் நம்முடைய தமிழ் மொழியில் மிகச்சிறந்த அறிவாற்றல் உடையவர். அவர்களுடைய அந்த பதிகங்கள் பாடல்கள்லாம் புறநானூறு, அகநானூறு மற்றும் பல இலக்கியங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அவ்வளோ ஒரு அறிவாற்றலும் ஆன்மீக ஞானமும் உடைய அந்த ஔவை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் காடு மேடெல்லாம் நடந்தே தான் தமிழகம் முழுவதும் அவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது அவங்க உடம்புல இருக்கிறதே ஒரு கந்தல் புடவை தான் இருக்கும். இன்னொரு கந்தல் புடவையை மூட்டையாக கட்டி தோளில் சுமந்துக்கிட்டு போவாங்க. எங்கேயாவது கூழோ கஞ்சியோ யாருன்னா கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு கோயில், அவங்க சிறந்த முருக பக்தர் வேறு. அதனால் எங்கேயாவது முருகர் கோயில் இருந்தால் அங்கே போய் இறைவனை வழிபட்டு அப்படியெல்லாம் அவங்க வழி நடந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை எங்கோ தென் தமிழகத்தில், அதாவது இந்த வட தமிழகத்திலேருந்து தென் தமிழகத்துக்கு அவங்க பயணம் மேற்கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது காடு சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்குது. என்ன நேரம் கடந்து விட்டது, இப்போ இந்த காட்டு வழியில் வர்றோமே, எப்படி இதை நாம் கடந்து போக போகிறோம்? இடையில இருள் சூழ்கிற நேரத்தில் இடையில நாம் எங்கேயாவது தங்கும்படி நேர்ந்தால் சரி, இறைவன் சிவபெருமான், இறைவன் முருகப்பெருமான் நமக்கு இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வழி நடந்து போகிறாங்க. போய்கிட்டு இருக்கையில் திடீர்னு மழை வந்துடுச்சு. அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு புடவை, கட்டி இருக்கிறது ஒரு கந்தல் புடவை. ரொம்ப மழையும் காற்றும் மின்னலும் இடியுமா காட்டில் எந்த பக்கம் போகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல், திசை தெரியாமல் அவங்க ஒரு பதற்றத்தோடு வரும்போது ஒரு குடிசை தென்படுது. அந்த குடிசையில் ஏதோ ஒரு மின்மினி போல் வெளிச்சம் தென்படுது. அப்பா, அங்கே ஏதோ ஒரு இல்லம், ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போய் ஒதுங்குறாங்க. ஒதுங்கினா புடவையெல்லாம் தொப்பையாக நனைஞ்சு போச்சு. இந்த மூட்டை கட்டி ஒரு புடவை வச்சுருப்பாங்களே, அதை தொட்டு பார்த்தா அதுவும் அப்படியே தண்ணியாக ஊற்றுது. ஆஹா, இந்த குளிரில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. அம்மா, யார் உள்ளே இருக்கிறீங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு இளம் பெண் கதவை திறந்துச்சு. தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்து, கொஞ்சம் ஏதாவது ஆடை இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் சொல்ல, அம்மா, எனக்கு இருக்கிறதே அரை ஆடை தான், ஒரு ஆடை, அதுவும் அரை ஆடை, என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆடை இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணு ரொம்ப வருத்தத்தோடு அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப மனசு விலகிடுச்சு. ஏம்மா, இந்த காட்டில் நீ தனியாவா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு 7 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, 7 பேர் அண்ணம்மா
நான் கடைசி தங்கச்சி. எங்கள் அண்ணன்லாம் வெளியே போயிருக்காங்க, வருவாங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, 7 அண்ணன்மார் இருக்காங்களே, உனக்கு என்ன ஆடைக்கு கூட பஞ்சமாக இருக்கே, 7 பேரும் என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் 7 பேரும் காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டி அந்த விறகை ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விற்று வரும்போது நெல் வாங்கிட்டு வருவாங்க. அந்த நெல் எங்களுக்கு குத்த உமியாகவும் புடைக்க தவிடாகவும் போயிடும். 7 பிடி தான் அதில் மிஞ்சும் இந்த நெல்லில். அதை இரவில் கஞ்சியாக வைப்போம், ஆளுக்கு கொஞ்சம் பிடிப்போம். காலையில் எங்கள் அண்ணன்மாருக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்து அவங்கள நான் வேலைக்கு அனுப்புவேன். இதாம்மா எங்களுடைய நிலவரம். இதில் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு உயர்ந்த சந்தன மரமோ வேங்கை மரமோ அப்படி ஏதாவது வெட்டப்பட்டு அதில் கொஞ்சம் அதிகப்படியான வருமானம் வந்தால் அதுதான் எங்களுக்கு ஆடை ஆபரணம் எல்லாமே. அது எப்போதும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப உருக்கமாக மனவேதனையோடு அவைகிட்ட சொல்லுது. சொன்னோன்னா அவங்க கேட்டு ரொம்ப மனம் அப்படியே உருகி போயிடுறாங்க. அப்படியா, சரி, உங்களுடைய நிலை மாறுவதற்கு நான் உனக்கு ஒரு விரதம் எடுத்து தரேன். அந்த விரதத்தை நீ மேற்கொண்டா என்று சொன்னால் உங்களுடைய இந்த நிலைமை பூரா மாறிடும், நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஔவை வரலாற்றில் இந்த கதையில் இதற்கு மேல் உள்ள கதையை வெளியில் சொல்லக்கூடாதும்பாங்க. இந்த விரதம்னு வருதுல்ல, இதற்கு இந்த விரதங்கிற அந்த அடிப்படை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஔவையினுடைய வாக்கே அன்று. அப்போது நான் சொல்லுகின்ற இந்த விரதத்தை நீ மட்டும்தான் கடைபிடிக்கணும், உன் அண்ணனுக்கெல்லாம் தெரியக்கூடாது. அதே போல் உன்னை போல பெண்களுக்கு சொல்லு. அவரவர் குடும்பம் நல்ல நிலை அடைய வேண்டுமென்றால், செல்வம் பெருக வேண்டுமென்றால், குழந்தை பெற வேண்டுமென்றால், திருமண தடை நீங்க வேண்டுமென்றால், என்ன குறையாக இருந்தாலும் சரி, மனப்பூர்வமாக என்னுடைய வார்த்தையை நம்பி, என்னுடைய வாக்கை நம்பி, என்னுடைய சொல்லை நம்பி இந்த விரதத்தை எந்த பெண் மேற்கொள்கிறாளோ அவள் நினச்சது எல்லாமே நடக்கும். என்னுடைய சொல்லில், என்னுடைய வாக்கில், என்னுடைய பேச்சில் சந்தேகத்தோட சும்மா ஒரு சடங்கு, ஏதோ இந்த பாட்டி சொல்லிட்டு போகணும், செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இதை செய்யக்கூடாது. பாட்டி சொன்னாங்க, கண்டிப்பாக நமக்கு நடக்கும், நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட எந்த பெண் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாளோ, அவள் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன கேட்கிறாளோ அது கிடைக்கும். விரதத்தை மேற்கொண்டால், யார் மேற்கொண்டாலும் அவர்களுக்கு நன்மை தான் நடக்குமே தவிர தீமை என்பது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. இது நான் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த விரதத்தை பற்றி அவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ கடினமான விரதமெல்லாம் கிடையாது. ஏன் அதில் ஆண்களை தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் பக்தியில் ஒன்று சாமியாராக போனால் அது வேற கதை, முனிவர் ரிஷினா அது வேற கதை. மற்றபடி இப்போ பக்தி செலுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, ஆண்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அப்போ நின்று ஏதோ ஒரு மணி ஆட்டுறது, ஒரு தேங்காய் உடைக்கிறது, ஒரு கற்பூரம் ஏற்றுறது, இதுதான் அவங்க பக்தி. ஆனால் பெண் அப்படி கிடையாது. பெண் என்ன பண்ணுமா, வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், அந்த கார்த்திகை விரதம், சோமவார விரதம், எல்லா விரதங்களையும் மேற்கொள்வார். எதுக்கு? குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைக்காக. இந்த குழந்தை வளர்ந்து
அது பெருசாகி அதுக்கு குழந்தை பிறந்தா அதுக்காகவும் இவ விரதம் இருப்பா. ஆனால் எந்த ஆணும் அப்படியெல்லாம் செய்கிறது கிடையாது. ஒரு ஆம்பளை கிட்ட போய் என்ன இன்னைக்கு வீட்டில் என்னவோ கிருத்திகையா அந்த அம்மா ஏதோ பாவம் காலையிலேருந்து வீடு வாசல்லாம் கழுவிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கிடக்குது பாவம், அவ்வளோதான் பேசுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. பொம்பளை எல்லாம் பண்ணி இலை போட போக ஏங்க வரீங்களாங்க சாமி கும்பலாம், இந்த வந்துட்டேன் கை காலெலாம் கழுவிட்டுவாங்க. அது கூட இவ தான் சொல்லுவாள், கை காலெலாம் கழுவிட்டுவாங்க. எனக்கு குளிச்சேனே, நான் குளிச்சுட்டேனே. இல்லை குளிச்சிட்டிங்க, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, கை காலெலாம் கழுவிட்டு. சரி சரி சரி. அது கூட நல்ல கணவராக இருந்தால் தான். அது கூட இப்போ என்ன கடைக்கு போனால் என்ன ஒட்டிகிட்டு வந்துருச்சேன் என்னமோ அப்படின்னு கேட்குற கணவனும் இருக்கிற மகானுபாவன் இருக்காங்க. நல்ல கணவர் யார்? சரி திருப்தி நான் தான் கை காலை கழுவிட்டேன். கை காலை கழுவிட்டு வந்து இந்த அம்மா எல்லாம் எடுத்து இலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணிட்டு இந்த தேங்காயை உடைங்க, அந்த தேங்காயை உடைக்கல பாதி தண்ணியை கீழே வச்சுருவாரு. கொஞ்சம் தான் நம்மளில் இருக்கும். அப்புறம் கற்பூரத்தை ஏற்றி காட்டுங்க அப்படின்னோடனே இந்த அம்மா மணி அடித்தோன்னே அவர் அப்படி காட்டுவார். அதான் அவருடைய பக்தி. அதனால தான் அவை சொல்கிறாங்க, பெண் என்பவள் உருக்கமாக பக்தி செலுத்துவாள், உருக்கமாக உண்மையோட விரதம் மேற்கொள்வாள். ஆனால் அப்படி அவ்வளோ உறுதியாக அவ்வளோ உருக்கமெல்லாம் கிடையாது. என்ன இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு சரி பரவாயில்ல, நாளைக்கு புதன்கிழமை, அது வரலாம் தப்பிச்சோம். ஸோ இது இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தோடு விட்டுச்சு, புதன்கிழமை. ஆனால் இதெல்லாம் அவைக்கு தெரியும், அவங்க தெய்வ பிறவி இல்லையா, அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த விரதத்தில் ஆணை ஈடுபடுத்த வேண்டாம், அறகுறையாக செய்ய வேண்டாம், முழுக்க உன்னை நீ அர்ப்பணித்து நீ செய் அப்படின்னு பெண்ணுக்கு போதிச்சாங்க. அந்த பெண், அந்த குழந்தை, அவள் திருமணமாகாத பெண் குழந்தை. அது அவ்வையினுடைய சொல்லை இங்கே ஏற்றுச்சது. உச்சி, இந்த உச்சிங்கிறது என்ன தெரியுமா? சகஸ்ர தளம்னு பேர் இருக்கு. இந்த உச்சியில் 12 அங்குலம், நமக்கு 12 அங்குலம் வரையிலும் ஒரு ஆற்றல் இருக்குது. சகஸ்ர தளம்னு பேர். இந்த குழந்தை அவ்வையினுடைய சொல்ல அந்த சகஸ்ர தளத்தில் ஏற்றுக்கிட்டு அந்த அம்மா சொன்னபடி அந்த விரதத்தை மேற்கொண்டு குடிசையாக இருந்த வீட்டை கோபுரமாக ஆக்கினது அப்படின்னு இந்த ஔவை கதையில் வரும். இதை ஔவையே நேராக எடுத்து கொடுத்த ஒரு விரதம் ஒரு பெண்ணுக்கு. அதனால் இந்த தென்பகுதியில் பெண்கள் இதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் இதை கொண்டாடுவாங்க. அது தமிழ்நாடு முழுவதும் அது பரவாமல் போனதுக்கு காரணம் இது இந்த அதாவது இப்போ கோயில் இருக்குது, இந்த கோயிலில் நாம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்க அதை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. வேறு யாரையாவது போட்டு பூஜை பண்ணால் அது கொஞ்சம் பவராக இருக்குது. அது மாதிரி இந்த ஔவை பூஜையை அமைக்கிட்டு வேறு சாமிகளுக்கெல்லாம் பூஜை. இந்த ஔவை பூஜை ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம், இந்த 3 மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமைகள். 3 மாதத்துலேயும் செவ்வாய்க்கிழமை, 4 செவ்வாய்க்கிழமை, 5 செவ்வாய்க்கிழமை வரும். எல்லா செவ்வாய்க்கிழமையுமே எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அதை செய்வாங்க. இப்போ நம்மளுடைய இந்த பழங்கால இந்த நடைமுறை மங்கி மண்ணோட மண்ணா போயிடுச்சே. அதனால் யாருக்கு நஷ்டம்னா நம்முடைய இனத்துக்கு தான் அது நஷ்டமாக போகுது. அதனால தான்
அதை எடுத்து நம்ம கோயில் மூலமாக அதை வெளியில் கொண்டு வந்து நம்ம பெண்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஒரு உறுதி ஏற்படணும். அதை அவங்க நம்பிக்கையோடு அதில் மேற்கொண்டு நம்ம குடும்பங்கள் யாரெல்லாம் இதில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம குடும்பம்தான். நம்ம குடும்பங்கள்லாம் வந்து செழிப்பாகவும் சிறப்பாகவும். இன்றைக்கி நாடும் உலகமும் ரொம்ப சீரழிவான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்குது. அதிலேருந்தெல்லாம் நம்ம குடும்பங்களை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு நிலைகளெல்லாம் நாம் கையில் எடுக்கணும். அதுக்காக தான் இதை எடுத்து நாம் நம்ம கோயில் மூலமாக வெளிக்கொண்டு வந்து இதில் எல்லாரையும் ஈடுபடுத்தணுங்கிற எண்ணத்தில் நம்ம கோயிலில் இதை செய்துக்கிட்டு இருக்கோம். இது 3ஆம் ஆண்டு நம்ம கோயிலில் செய்கிறோம். அடுத்த ஆண்டும் செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இதை நம்ம செய்வோம். அது எல்லா வாரமும் செய்ய முடியாது, கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாம் அதுக்குன்னு ஒரு வாரத்தை நிர்ணயம் பண்ணி அந்த நாளில் எல்லோரும் ஒன்றா கூடி, அதற்கு முன்பாகவே எல்லோரும் ஒன்றா கூடி உட்காந்து பேசி என்றைக்கு செய்யலாம் என்ன ஏதுங்கிறத பேசி நம்ம தீர்மானம் பண்ணி இந்த நாளை நாம் தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இந்த தவறாமல் செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது, கண்டிஷனும் கிடையாது. யாரோ கேட்டாங்களாம், ஒரு வருஷம் செய்தால் அதை தொடர்ந்து செய்யணுமான்னு யாரோ அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு வருஷம் நீ அதில் செய்யணும்னு தொடங்கிட்டா உனக்கு அந்த அம்மாவுடைய அருள் இருந்தால் உன்னை வருஷம் அதில் ஈடுபடுத்துவா. இப்போ கடவுள்கிட்ட வந்து பல நாள் கோரிக்கை வைக்கிறோம், நாள் ஆகிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் வந்து நம்முடைய நல்வினை தீவினையெல்லாம் எடை போட்டு தான் நமக்கு நல்லது செய்கிறார். ஆனால் அவ்வை அப்படி செய்கிறது கிடையாது. தன்னை வந்து நம்பி கேட்குறாங்க அப்படின்னா உடனே அதை நிறைவேற்றி கொடுக்கணும். மனிதனாக பிறந்ததுனால உடனே செய்யணுங்கிறது. இறைவனாக இருப்பவர், நீ போன ஜென்மத்தில் என்ன செய்த, எத்தனை பாவம் பண்ண, என்னென்ன பண்ண, எல்லாத்தையும் பார்த்து அந்த அழுக்கெல்லாம் தொடச்சி அப்புறம்தான் நன்மை செய்வோம் இறைவன். ஆனால் அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் வந்து மனிதராக பிறந்தவர்களை ரொம்ப பேர் கும்பிடுறாங்க. சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு. கிடைக்கும் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனிதர்கள் வேண்டுவதை உடனே நடத்தி கொடுப்பாங்க. இருந்த போதிலும் இறைவன் வந்து பிறவி இல்லாமல் செய்வார். அடுத்து உனக்கு பிறவி கிடையாது, உன்னுடைய பாவங்கள் மொத்தமும் தீர்க்கப்படும். உன் தலைமுறை உன் பரம்பரை எல்லாத்துக்குமே நன்மைகள். ஆனால் இந்த உயிரோட பிறந்த மனித தெய்வங்கள் என்ன பண்ணும், நீ இன்னைக்கு வேண்டதை உடனே நிறைவேற்றப்படும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா? வருஷம் எது தவறுனாலும் தவறலாம், குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்வாங்க. குலதெய்வங்கிறது யார்? நம்ம குடும்பத்தில் தோன்றிய முன்னோர்கள் தான், நமக்கு முன்னால் இருந்தவங்க தான், உயிரோடு இருந்தவங்க, வாழ்ந்தவங்க. அவங்க நம்ம போய் ஒரு சொட்டு கண்ணீர் ஒடிச்சோம்னா கூட பதறி போயிடுவாங்க. ஆனால் இறைவன் அப்படியெல்லாம் கண்ணீரை பார்த்தெல்லாம் பதற மாட்டார். ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், குடி அப்படின்னு தான் இறைவன் இருப்பார். தண்டனை கொடுத்து தான் இறைவன் மீட்சியை கொடுப்பார். இப்போ இயேசுபிரானெல்லாம் எவ்வளோ புனிதமான பிறவியாக பிறந்தார், ஆனால் அவரையே இறைவன் தண்டிச்சிட்டார் இல்லையா? அது மாதிரி நம்முடைய 4 பெருமக்களில் நாவுக்கரசர் பெருமான் பெரிய ஞானி, அவரை பலமுறை தண்டிக்கிறாரு. சுந்தரர் பெருமான் ஞானி, அவரை பலமுறை தண்டிக்கிறாரு. ஞானிகளே எவ்வளோ பெரிய ஞானிகளெல்லாம் தண்டிச்சிருக்காரு. ஏன்னா நீ முற்பிறவியில் அப்படி செய்த, அதெல்லாம் இப்போ இந்த துணி இருக்குது, நல்ல துணி தான், விலை உயர்ந்த துணி தான், அழுக்காக இருக்குதுன்னா போட்டு 4 கும்மி அடித்து கசக்கி பிழிஞ்சி காய வச்சா தானே அழுக்கெல்லாம் விடும். அது மாதிரி தான் இறைவனுடைய செயல். அது தண்டித்து
குற்றங்களை நீக்கி நன்மை புரிவது இறைவன். ஆனால் இந்த மனித பிறவிகள் குற்றம் குறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஐயோ பாவம் அந்த குழந்தை அழுதே, ஐயோ சரி சரி ஏதாவது உடனே கொடுத்துடலாம். அதான் இப்போ நமக்கு உடனடி தேவை. தூக்கம் வருதா, என்ன பண்ணலாம்? தூங்கக்கூடாது, என்ன பண்ணலாம்? ஒரு கப் காப்பி இல்லையா குடித்தோம்னா தூக்கமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி உடனே நன்மைகளை கொடுக்கக்கூடியவங்க இவங்க. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பேர் இந்த மனித தெய்வங்களை, இந்த சாய்பாபா, ராகவேந்திரா, அது இது எதையோ வணங்குறாங்க. அதாவது இறைவனே இல்லை, எல்லாமே நான் தான் நினைக்கிறத விட யாரையோ எதையோ வணங்குறான்ல, அது வரையிலும் அவனை நாம் ஒன்றும் குற்றம் நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் தெய்வம் கிடையாது. ஔவையாகட்டும், ராமராகட்டும், கிருஷ்ணராகட்டும், இயேசுவாகட்டும், நபிகளாகட்டும், சாய்பாபாவாகட்டும், ராகவேந்திரா ஆகட்டும், அவர்கள் யாரும் இறைவன் கிடையாது. எல்லாமே மனிதர்கள் தான். ஆனால் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர்கள். நம்மளால் செய்ய முடியாததை அவங்க செய்வாங்க. அதனால் அவங்கள வணங்குறதெல்லாம் குற்றமோ தவறோ கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் மேலானவர் இறைவன், சிவபெருமான், முருகன், அப்படிதான். அதனால் அதை நாம் எப்போதும் அதை விட்டுடக்கூடாது. ஔவை வழிபாடு ஏன் இரவில் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது இரவு நேரத்தில் ஏன் செய்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் ஆண் பிள்ளைகளுடைய எந்த தொல்லையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான். அதை அந்த காலத்துல எல்லாம் தனியாக எங்கன்னா ஒரு வீடு, வயதானவர்கள் இருப்பாங்க, இந்த உரல் சத்தம் உலக்க சத்தம்லாம் கேட்கக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வச்சு தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க. ஒரு 20-21 பேர் ஒன்றா சேர்ந்துப்பாங்க பெண்கள்லாம். அவங்க அந்த அந்த பூஜைக்கு உரிய பொருட்கள் எல்லாம் அப்போ தான் அது இன்னதுக்குன்னு சொல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த அதுக்கு சில மூலிகை பொருளெல்லாம் இருக்கும். அந்த இது பண்ணுறதுக்கு புங்க இலை, புளிய இலை, தாழா மடல், அது இது எதுதோ அதில் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சேகரம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ரகசியமாக வச்சுருப்பாங்க. வச்சு ஆண்கள்லாம் உறங்கின பிறகு, அல்லது நல்ல குடும்பத்தில் நல்ல ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓ இன்றைக்கி அந்த சாமி கும்பிட்றாங்களாப்பா எங்கள் அம்மாலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க. வேறு இடத்துல போய் படுக்க போயிடுவாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். அந்த காலத்துலலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, சத்திரமெல்லாம் இருக்கும், அங்கே போவாங்க, அங்கே போய் படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் ஒத்துழைப்பு இருக்கும். அதனால தான் அது ஆண்கள்லாம் அதில் தூங்கின பிறகு அவங்க தொந்தரவு இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது அந்த விரதத்தை நம்ம இரவில் செய்தாங்க. அதை பற்றி அதுக்கு மேலே விளக்கமெல்லாம் வெளியில் பேசக்கூடாதுங்கிறது. அதனால் இந்த விரதம் ரொம்ப குடும்பத்துக்கு உகந்தது. பெண்கள் இதை கடைபிடித்தா இந்த குடும்பம் நல்லாயிருக்கும். நன்றி அம்மா.